Tamil News. டிபிசியின் தலைப்புச் செய்திகள். வடக்கு மக்களிடம் அனுரகுமார மன்னிப்பு கோர வேண்டும் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க வலியுறுத்தியுள்ளார். நான் வெற்றி பெற்றால் எதிர்வரும் அக்டோபர் 8ஆம் தேதி பாராளுமன்றத்தை கூட்ட மாட்டேன் என அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் 57வது கூட்டத்தொடர் நாளைய தினம் ஜெனீவாவில் ஆரம்பமாக உள்ளது. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்காவுக்கும் இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவர் மாவை சேனாதிராஜாவுக்கும் இடையில் சந்திப்பு நடைபெற்றுள்ளது. ராஜாங்க அமைச்சர்களாக பதவி வகிக்கும் 8 பேர் அந்த பதவிகளை விட்டு விலக தயாராகி வருவதாக நம்பகமான தகவல் வெளியாகி உள்ளது. கனேடிய அரசாங்கத்தினால் வழங்கப்படும் மன்னர் 3ஆம் சார்ல்ஸ் முடிசூட்டும் பதக்கத்தை 2 தமிழர்கள் பெற்றுள்ளனர். வாக்குப்பதிவுக்கு இடையூறு விளைவிப்பவர்கள் மீது துப்பாக்கி சூடு நடத்துவதற்கும் போலீசாருக்கு அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிய வருகிறது. வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது டிபிசியின் காலை தமிழ் செய்திகளுடன். விளம்பர இடைவேளைக்கு பின் பிரதான செய்திகளை பார்க்கலாம். 28 ஆண்டுகளாக பிரித்தானியாவில் இருந்து ஒலிக்கும் டிபிசியின் தமிழ் நியூஸ். தமிழில் முதல் முறையாக AI செயற்கை நுண்ணறிவு ஊடாக செய்திகளை வழங்கி வரும் டிபிசி ஊடகத்துறையில் அனுபவமிக்க ஆசிரியர் குழுவினரால் தயாரிக்கப்படும் டிபிசியின் காலை மாலை செய்திகள், டிபிசி அரசியல் தேடலான இன்சைட்ஸ் மற்றும் அரசியல் ஆய்வு உங்களை வந்தடைய எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து லைக் செய்யுங்கள். தொடர்புகளுக்கு 00447817063682 டிபிசியின் நிகழ்ச்சிகளை காண தவறாதீர்கள். இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். வடக்கு மக்களை அச்சுறுத்திய அனுரகுமார திசாநாயக்க உடனடியாக மன்னிப்பு கோர வேண்டும் என்று ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க வலியுறுத்தியுள்ளார். யாழ் நெல்லியடியில் உரையாற்றிய அவர், அனுரகுமார திசாநாயக்க வடக்கிற்கு வருகை தந்தார், உங்களின் வாக்குகளை கோரினார். அதன்போது அவர் என்ன கூறினார் என்பது நினைவு இருக்கின்றதா? தெற்கில் உள்ளவர்கள் தன்னை வெற்றி பெற செய்வதற்கு தயாராக இருக்கிறார்கள். அவ்வாறான நிலையில் அவர்களின் மனோநிலை மாறினால் எவ்விதமான நிலைமை ஏற்படும் என்று எனக்கு தெரியாது. அவர்களின் மனோநிலை மாறுவதற்கு அல்லது அவர்களின் நிலைப்பாட்டிலிருந்து நீங்கள் வேறுபடுவதற்கு தயாராக இருக்கின்றீர்களா? வடக்கு மக்கள் தெற்கின் நிலைப்பாட்டிற்கு எதிரானவர்கள் என்று காண்பிப்பதற்கு நீங்கள் விரும்புகின்றீர்களா? நாங்கள் வெற்றி பெறவுள்ளோம், நீங்களும் வெற்றியின் பங்குதாரர்களாக ஆக வேண்டும். வடக்கு மக்களாகிய நீங்கள் தெற்கு மக்களுக்கு எதிரானவர்களாக எப்போதும் மாறிவிட வேண்டாம் என்று தான் குறிப்பிட்டார். அனுரகுமாரவின் இந்த கூற்றுக்கள் வடக்கு மக்களை அச்சுறுத்துவதாக அமைந்துள்ளன. அதாவது, தனக்கு வாக்களிக்காவிட்டால் நாங்கள் பார்த்து கொள்வோம் என்றும் அவர் கூறுகின்றார். அவருடைய அச்சுறுத்தும் கூற்றுக்களை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். 2010ஆம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலின் போது நான் யாழ்ப்பாணத்துக்கு வருகை தந்திருந்தேன். சரத் பொன்சேகாவுக்கும் வாக்களிக்குமாறு கோரினேன். அப்போது வடக்கு மக்கள் பொன்சேகாவுக்கும் தெற்கு மக்கள் மஹிந்த ராஜபக்ஷவுக்கும் வாக்களித்தார்கள். அதன் பின் ஒன்றுமே நடக்கவில்லை. அதற்காக தெற்கு மக்கள் வருகை தந்து வடக்கு மக்களை தாக்கவில்லை. நாடு அவ்வாறே சென்றது. டக்ளஸ் தேவானந்தாவுக்கு அமைச்சு பதவி கிடைத்தது. 2015ஆம் ஆண்டில் நாம் மைத்ரிபால சிறிசேனவுக்கு வாக்களிக்குமாறு உங்களிடம் கோரினோம். வடக்கு மக்கள் அவ்வாறே செய்தார்கள். தெற்கு மக்கள் மஹிந்த ராஜபக்ஷவுக்கு வாக்களித்தார்கள். அதன் பின் எதுவும் நடைபெறவில்லை. 2019இல் சிங்கள மக்கள் கோட்டாபயவுக்கும் வடக்கு மக்கள் சஜித் பிரேமதாசாவுக்கும் வாக்களித்தார்கள். கோட்டாபய வெற்றி பெற்றதன் பின்னர் படையெடுத்து வடக்குக்கு வருகை தந்தாரா? எதுவும் நடைபெறவில்லையே. நாம் எப்போதும் தேர்தல் பெறுபேறுகளை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். முன்னைய காலத்தில் பெடரல் கட்சிக்கு தான் வடக்கு மக்கள் வாக்களிப்பார்கள், தெற்கு மக்கள் தேசிய கட்சிகளுக்கும் வாக்களிப்பார்கள். இவ்வாறு வரலாறு நெடுகிலும் மாறுபட்ட நிலைப்பாடுகள் உள்ளன. அவ்வாறு இருக்கையில் அனுரகுமார திசாநாயக்க எவ்வாறு வடக்கு மக்களை அச்சுறுத்த முடியும்? அவர் ஒருபோதும் வெற்றி பெறப் போவதில்லை. அவர் வடக்கு மக்களை மட்டுமல்ல,
தெற்கு சிங்கள மக்களையும் அச்சப்படுத்துவதற்கே முயலுகின்றார். அதுதான் ஜேவிபியின் முறைமையாகும். எனது நண்பரான அனுரகுமார திசாநாயக்க உடனடியாக வடக்கு மக்களிடம் மன்னிப்பு கோர வேண்டும் என்று நான் பகிரங்கமாக கோருகின்றேன். அது மட்டுமின்றி சிங்கள மக்களின் பெயரை பயன்படுத்தி அவர்களுக்கு களங்கம் ஏற்படுத்தியமைக்காகவும் அவர்களிடத்திலும் மன்னிப்பு கோர வேண்டும் என்றும் நான் வலியுறுத்துகிறேன். அதன்பின் அவரை எதிர்க்கட்சியில் அமர்ந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். அவருக்கு வேறு எங்கும் செல்வது முடியாது. ஆனால் யாழ்ப்பாணத்துக்கு கூட வர முடியாது போகும். ஜேவிபி முறையிலான அச்சுறுத்தலை விடுப்பது மிக மோசமான செயல் என்று மீண்டும் கூறுகிறேன். ஜேவிபியின் வழக்கமான அச்சுறுத்தலுக்கு இதற்கு முன்னதாக அச்சப்படவில்லை, இனிமேலும் அச்சப்பட போவதுமில்லை, இடமளிக்கப் போவதுமில்லை. சஜித் பிரேமதாசாவை பற்றி பேசி பயனில்லை. சஜித் பிரேமதாசா எதிர்க்கட்சி தலைவராக சரியாக பணியாற்றியிருந்தால் அனுரகுமார மேலெழுந்து வந்திருக்க மாட்டார் அல்லவா? அனுரவை நிறுத்துவதற்கு சஜித்தால் முடியாது. அதே நேரம் வாக்குகளை வீணாக்க வேண்டாம் என்று சஜித்திடம் கேட்டுக்கொள்கிறேன் என்றும் தெரிவித்தார். நான் வெற்றி பெற்றால் எதிர்வரும் அக்டோபர் 8ஆம் தேதி பாராளுமன்றத்தை கூட்ட மாட்டேன் என்றும் பொது தேர்தலுக்கு பின்னரே பாராளுமன்றத்தை கூட்டுவேன் என்று தேசிய மக்கள் சக்தியின் தலைவரான ஜனாதிபதி வேட்பாளர் அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். மரதன் கடவளையில் நடைபெற்ற பேரணியில் கலந்து கொண்டு பேசிய அவர், பாராளுமன்றத்தை கலைத்துவிட்டு பொது தேர்தல் நடைபெறும் வரை 1.5 மாதங்களுக்கு அரசியல் சாசனத்தின்படி நாம் நாட்டை ஆட்சி செய்வோம். செப்டம்பர் 3ஆம் தேதி பாராளுமன்றம் கூடியது. 150க்கும் மேற்பட்ட எம்பிக்கள் பங்கேற்க பாராளுமன்றத்தின் கடைசி கூட்டத்தொடர் அதுதான் என்றும் அவர் குறிப்பிட்டார். நான் வெற்றி பெற்றால் திட்டமிட்டபடி அக்டோபர் 8ஆம் தேதி பாராளுமன்றத்தை கூட்ட மாட்டேன். பொது தேர்தலுக்கு பிறகுதான் பாராளுமன்றம் கூட்டப்படும் என்றும் கூறியவர், எமது வெற்றி குறித்து எதிர்க்கட்சி ஆத்திரமடைந்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் 57வது கூட்டத்தொடர் நாளைய தினம் ஜெனீவாவில் ஆரம்பமாக உள்ளது. இலங்கையின் நல்லிணக்கம், பொறுப்புக்கூறல் மற்றும் மனித உரிமைகளை மேம்படுத்தல் என்ற தலைப்பிலான 51A1 தீர்மானத்தின்படி தற்போது வரையிலான உள்நாட்டு மனித உரிமைகள் நிலைமைகள் தொடர்பில் அமர்வின் முதல் நாளான நாளை திங்கட்கிழமை பிற்பகல் 12:30 மணிக்கு இலங்கை குறித்த விவாதமும் இடம்பெறவுள்ளது. பிற்பகல் வரை நடைபெறவுள்ள இந்த விவாதத்துக்கு பின்னர் 5 மணிக்கு இலங்கையின் மனித உரிமைகள் மற்றும் மனிதாபிமான நிலைமைகள் தொடர்பாக கலந்துரையாடப்படும் பக்க நிகழ்வொன்றும் ஏற்பாடாகியுள்ளது. இலங்கையின் மனித உரிமைகள் மற்றும் மனிதாபிமான நிலைமைகள் சம்பந்தமாக ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகரின் எழுத்து மூலமான விரிவான அறிக்கை ஏற்கனவே வெளியிடப்பட்டுள்ள நிலையில் அதனை அடிப்படையாக வைத்து முதல் நாளில் விவாதம் நடைபெறவுள்ளது. அத்துடன் இந்த கூட்டத்தொடரில் இலங்கை தொடர்பாக நிறைவேற்றப்பட்டுள்ள ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவை தீர்மானத்தின் ஆயுட்காலம் நிறைவுக்கு வரவுள்ள நிலையில் அடுத்த கட்டமாக ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையானது எத்தகைய நுகர்வை முன்னெடுக்கப் போகிறது என்பதில் உத்தியோகபூர்வமான நிலைப்பாடுகள் எவையும் வெளியிடப்படவில்லை. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்காவுக்கும் இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவர் மாவை சேனாதிராஜாவுக்கும் இடையிலான சந்திப்பு இடம்பெற்றுள்ளது. யாழ்ப்பாணம் தெல்லிப்பளையில் உள்ள மாவை சேனாதிராஜாவின் இல்லத்தில் இந்த சந்திப்பு இடம்பெற்றுள்ளது. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க 2 தேர்தல் பிரச்சாரங்களில் பங்கேற்பதாக யாழ்ப்பாணம் சென்றிருந்த வேளையில் இந்த சந்திப்பு இடம்பெற்றுள்ளது. இல்லத்துக்கு வருகை தந்த ஜனாதிபதியை மாவை சேனாதிராஜா இந்து சமய முறைப்படி வரவேற்றார். மாவை சேனாதிராஜாவின் தனிப்பட்ட அழைப்பின் பிரகாரம் ஜனாதிபதி அவரின் இல்லத்துக்கு சென்றதாக தெரிவிக்கப்படுகிறது. ஜனாதிபதி தேர்தலின் எதிர்கால செயற்பாடுகள் தொடர்பில் இந்த சந்திப்பின் போது விசேடமாக கலந்துரையாடப்பட்டுள்ளது. இதேவேளை எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க வெற்றி பெற்று வடமாகாண அபிவிருத்தியை உறுதிப்படுத்துவார் என நம்புவதாக இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவர் மாவை சேனாதிராஜா யாழ்ப்பாணத்தில் ஜனாதிபதியுடனான சந்திப்பின் பின்னர் ஊடகங்களுக்கு தெரிவித்தார். வாக்குச்சாவடிகளில் குழப்பத்தை ஏற்படுத்துபவர்கள் மீதும் வாக்குப்பதிவுக்கு இடையூறு விளைவிப்பவர்கள் மீதும் துப்பாக்கிச்சூடு நடத்துவதற்கும் கும்பலை கட்டுப்படுத்துவதற்கும் போலீசாருக்கு அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன.
மேலும் இதுபோன்ற பிரச்சினைகளை ஏற்படுத்துபவர்களை உடனடியாக கைது செய்யுமாறு போலீசாருக்கு தேர்தல் ஆணையகம் அறிவுறுத்தியுள்ளது. இதேவேளை ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னர் நாடு முழுவதும் சட்டவிரோத துப்பாக்கிகள் மற்றும் பாதாள உலக கும்பல்களை கைது செய்வதற்கும் விசேட நடவடிக்கை ஒன்று அமுல்படுத்தப்படவுள்ளதாக பாதுகாப்பு அமைச்சு வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. இதற்கான விசேட புலனாய்வு குழுக்களும் ஈடுபடுத்தப்படவுள்ளதாக அமைச்சின் பேச்சாளர் ஒருவர் தெரிவித்தார். நாடு முழுவதும் சுமார் 2 லட்சம் சட்டவிரோத துப்பாக்கிகள் இருப்பதாக பாதுகாப்பு படையினர் மதிப்பிட்டுள்ளனர். ராஜாங்க அமைச்சர்களாக பதவி வகிக்கும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் 8 பேர் அந்த பதவிகளை விட்டு விலக தயாராகி வருவதாக நம்பகமான வட்டாரங்களிலிருந்து தகவல் வெளியாகியுள்ளது. எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்காவுக்கு ஆதரவளிக்கப் போவதில்லை என அந்த ராஜாங்க அமைச்சர்கள் தீர்மானித்துள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. ராஜாங்க அமைச்சர்களான டி.வி. ஷானக்க, தேனுக்க விதான கமகே, புஷிந்திர ராஜபக்ஷ, அசோக பிரியந்த, மொஹாண்டி சில்வா, இந்திக்க அனுருத்த, பிரசான ரணவீர மற்றும் ஸ்ரீபால கம்லத் ஆகியோரே இந்த தீர்மானத்தினை எடுத்துள்ளனர். இவர்களில் 4 ஏற்கனவே பதவி நீக்கப்பட்டுள்ளனர். அரசாங்கத்துக்கு ஆதரவளிக்காமல் ராஜாங்க அமைச்சர்களாக பதவிகளில் நீடிப்பது நெறிமுறை அல்ல என அரசாங்கத்தின் பல உறுப்பினர்கள் கடந்த காலங்களில் சுட்டிக்காட்டியிருந்தனர். எவ்வாறாயினும் அந்த ராஜாங்க அமைச்சர்களின் பதவிகள் தொடர்பில் எவ்வித நடவடிக்கைகளையும் எடுக்க அரசாங்கம் இதுவரை தீர்மானிக்கவில்லை என தெரிய வந்துள்ளது. சீனர்கள் உட்பட வெளிநாட்டு பிரஜைகளை உள்ளடக்கிய இணைய வழி நிதி மோசடிகளின் அதிகரிப்புக்கு எதிராக குற்றப்புலனாய்வு பிரிவு முன்னெடுத்துள்ள விசாரணைகளுக்கு ஆதரவளிக்கும் வகையில் சீன சிறப்பு குற்றப்புலனாய்வு பிரிவின் அதிகாரிகள் வருகை தந்துள்ளனர். அண்மைய நாட்களில் நாடு முழுவதும் இணைய வழியில் நிதி மோசடி செய்யும் சம்பவங்கள் அதிகரிக்கப்பட்டுள்ளதோடு அந்த சம்பவங்களோடு தொடர்புடையவர்கள் பலர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இவர்களில் அதிகமானவர்கள் சீன பிரஜைகளாக உள்ளனர். இதனையடுத்து வெளிவிவகார அமைச்சு சீனாவின் ஒத்துழைப்பை பெற்றுக்கொள்ள தீர்மானித்த நிலையில் சீன விசேட குற்றப்புலனாய்வு பிரிவைச் சேர்ந்த 10 அதிகாரிகள் இலங்கைக்கு வருகை தந்துள்ளதோடு இலங்கை குற்றப்புலனாய்வு பிரிவினரோடு இணைந்து செயற்பட ஆரம்பித்துள்ளனர். கனேடிய அரசாங்கத்தினால் வழங்கப்படும் மன்னர் 3ஆம் சார்ல்ஸ் முடிசூட்டு பதக்கத்தை இம்முறை கணேசன் சுகுமார் மற்றும் குலா செல்லத்துறை ஆகிய 2 புலம்பெயர் தமிழர்கள் பெற்றுள்ளனர். கனேடிய அரசினால் மொத்தமாக 18 கனேடியர்களுக்கு இந்த உயர் அங்கீகாரம் வழங்கப்பட்டுள்ளதுடன் அவர்களில் மேற்குறிப்பிட்ட 2 புலம்பெயர் தமிழர்களும் உள்ளடங்குகின்றனர். இந்த முடிசூட்டு பதக்கமானது மன்னர் 3ஆம் சார்ல்ஸின் முடிசூட்டு விழாவை குறிக்கும் விதமாக கனேடிய அரசாங்கத்தினால் உருவாக்கப்பட்ட உயர் பெருமைக்குரிய பதக்கமாகும். கனடாவின் ஆளுநர் நாயகம் மேரி சிமோனினால் அறிமுகப்படுத்தப்பட்ட இந்த அங்கீகாரம் கனடாவின் வளர்ச்சிக்கு குறிப்பிடத்தக்க அளவு பங்களிப்பு வழங்கியவர்களை கௌரவிக்கும் வகையில் அளிக்கப்படுகிறது. அந்த செய்தியோடு நிறைவுக்கு வருவது டிபிசியின் இன்றைய காலை தமிழ் செய்திகள். மீண்டும் மாலை செய்திகளோடு மீண்டும் சந்திப்போம். வணக்கம். TBC Tamil News.